ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டக்குன்னு ஒரு வெங்காய தூள் பஜ்ஜி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். சின்ன சைஸில் இருக்க 2 வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் வரட்டு மிளகாய் பொடி, கடலை மாவு, பச்சரிசி மாவு, உப்பு, பெருங்காயம், இதை மட்டும் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணிக்குவோம். வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து பெசரிக்குவோம். இப்போ இந்த எல்லா மாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம். அதில் இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி இப்படி ஒன்றா பெசரி வச்சுருக்கும்போது கொஞ்சமாக தண்ணி தெளித்து பக்கோடா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நமக்கு வானலியில் எண்ணெய் ரெடியாக இருக்குது. இந்த பிசைஞ்ச மாவை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருவோம். நமக்கு இந்த ஸ்டேஜில் நம்மளோட பக்கோடா ரெடி. நான் கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணல, நீங்கள் வேணும்னா கலரிங் பவுடர் போட்டுக்கோங்க.